வணக்கம். குருவே சரணம். குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு மே மாதம் மிதுனம் ராசிக்கு. மிதுனம் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. அதே சமயத்தில் மிதுன ராசிக்கும் குருவுக்கும் இயற்கையாக சரிவராது. ஆனால் இந்த மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்ற வகையில் குரு பகவான் ராசியில் அமர்ந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி என்ற வகையில் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர். ஆகவே மிதுன ராசிக்கு நல்ல பலன்களே நடைபெறும். ஆனால் சற்று நிதானமாக நடைபெறும். குரு மிதுனம் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் விசேஷ பார்வைகள். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறப்ப பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகமாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு ஏற்படும். பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீகத்திற்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் இருந்தவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பூர்வீகத்தில் ஒற்றுமை ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் மீண்டும் அங்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 9ஆம் இடத்தை பார்க்கையில் இதுவரை நடக்காமல் இருந்த செயல்கள் நடக்கும். கண்டிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், இறை வழிபாடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், தொழிலில் அபிவிருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம், இவையெல்லாம் நிலவும். 7ஆம் பாவத்தை பார்க்கையில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை நிலவும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள், அது புதனுடைய வீடு என்பதால் ஒரு முறை திருவெண்காடு சென்று வாருங்கள். அங்குள்ள புதன் பகவானையும் அங்குள்ள அகோரமூர்த்தியையும் வழிபட்டு வாருங்கள். அருகிலுள்ள வியாழக்கிழமை அருகிலுள்ள தட்சணாமூர்த்தியை சென்று வழிபட்டு வாருங்கள். நன்மையே நடக்கும். நன்மையே நடக்கும். நன்மையே நடக்கும்.